Subscribe for more content. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th maths exercise 3.16 third point. X squared plus x plus 7 equal to 0. நம்ம இதை y equal to அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷனை y equal to எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்க x ஓட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும்தான் கொடுத்ததுனால x ஓட வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம y equal to எடுத்துக்கும் பொழுது y ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் x minus 4 minus 3 minus 2 minus 1 0 1 2 3 இப்போ x squared இருக்கு. x squared ஃபைண்ட் பண்றோம். x squared என்னது? x into x. அப்போ 4 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணும். அப்போ minus 4 into 4 என்ன வரும்? minus to minus plus 16. அப்போ இந்த மைனஸ் எல்லாமே என்ன ஆகும்? ப்ளஸ்ஸா மாறும். அப்போ 9 இங்க 4 1 0 1 4 9. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் எக்ஸ் டேர்ம் ஃபைன் பண்ணணும். ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணி தான் இருக்கும். அதாவது நம்மள -4 -3 -2 -1 0 1 2 3 எடுத்திருக்கோம். அதே வேல்யூவை நம்ம திரும்ப எடுத்து எழுதணும். 0 1 2 3. நெக்ஸ்ட் இப்போ கான்ஸ்டன்ட் 7 7 y equal to x squared plus x plus 7 இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். x squared plus x plus 7. இப்போ இந்த x squared நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். x ஃபைண்ட் பண்ணிட்டோம், 7 ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி எழுதணும். இப்போ இங்கே ப்ளஸ் 16 ப்ளஸ் 7 இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, ரெண்டு ப்ளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ ப்ளஸையும் ஆட் பண்ணி மைனஸ்ல சப் பண்ணணும். அப்போ 16 ப்ளஸ் 7 மைனஸ் 4 என்ன வரும்? 19. இங்கே அதே மாதிரி 9 ப்ளஸ் 7 என்ன வரும்? 16. 16 மைனஸ் 3 என்ன வரும்? 13. இங்கே 9. இங்கே என்ன வரும்? இந்த -1 ப்ளஸ் சாரி மைனஸ் ப்ளஸ் 1 -1 கேன்சல் ஆகிடும், வெறும் 7 தான் வரும். இங்கேயும் 7 தான் வரும். இங்கே 7 8 9, இங்கே 13, இங்கே 19 19. இப்போ எல்லா வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதுறோம். ஸோ therefore பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அதாவது பாயிண்ட்ஸ்ன்றது எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ. இப்போ -4, 19 அப்படின்னு எழுதணும். -4, 19. நெக்ஸ்ட் -3, 13. நெக்ஸ்ட் 2, 9. -1, 7. நெக்ஸ்ட் என்னது? 0, 7. 0, 7. 1, 9. 2, 3 sorry 13. 3, 19. 2, 13, 3, 19. இப்போ நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸை கிராஃப்ல ட்ரா பண்ண போறோம். கிராஃப் பாருங்க. ஸ்கேல் x axis 1 cm equal to 1 unit, y axis 1 cm equal to 2 யூனிட்னு எடுத்திருக்கேன். இப்போ எப்போதும் போல x axis இது x dash, இது y, இது y dash. இப்போ இது ஆர்ஜின். ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் கட் பண்ணுற பாயிண்ட் ஆர்ஜின். இப்போ இது 1 யூனிட். இதை வந்து நான் 1 யூனிட்ல எடுத்திருக்கேன். மேலே உள்ள ஒய் ஆக்சிஸை வந்து 2 4 6 8ன்னு 2 யூனிட்ல எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? -14, 19. -4 எங்க இருக்கு? எக்ஸோட வேல்யூ, அதாவது மைனஸ்ல இருந்தா எக்ஸ் டேஷ்ல தான் நம்ம நோட் பண்ணணும். இப்போ -4 இங்க இருக்கு. 19 ஒய்யோட வேல்யூ 19. ஒய்யோட வேல்யூ 19, அதாவது +19 அப்படிங்கும்போது இங்க 18, இங்க 20. அப்ப இது 19 இருக்கும். இது 19. அப்ப -4 19 இங்க வருது. 19 இந்த லைன். -4 இங்க ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது. -4, 19. Next point, -3, 13.
சாரி 12 14. அப்போ நடுவில் சென்டரில் இந்த லைன் தான் 13. இப்போ 13 இங்கே வருது, 3 -3 இங்கே வருது, -3, 13 இங்கே ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் -2, 9. -2 இங்கே இருக்கு, 9 எங்கே இருக்கு? 8க்கும் 10க்கும் சென்டரில் தான் 9 இருக்கும் இந்த லைன். இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து 9. இப்போ 9 வந்து -2, 9 இந்த பாயிண்ட் -2, 9 -2, 9. நெக்ஸ்ட் பாயிண்ட் 1, -1, 7. -1 இங்க இருக்கு, 7 இங்க இருக்கு. 6க்கும் 8க்கும் நடுவில் தான் 7 வரும். அப்ப -1, 7 இங்க வரும். -1, 7. 0, 7. 0, 7. 0, 7. X வேல்யூல 0, Yல 7. அப்ப இங்க 0, 7. Next point 1, 9. 1, +9 ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. +1 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம நோட் பண்ணணும். 1, 9. 9ன்றது இங்க இருக்கு. 1, 9. நெக்ஸ்ட் பாயிண்ட் 2, 13. 2 இங்க இருக்கு, 13 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 2, 13. நெக்ஸ்ட் பாயிண்ட் 3, 19. 3, 19. 3 இங்க இருக்கு, 19 அப்படியே மேலே போனீங்கன்னா 19 எங்க இருக்கு? இங்க இருக்கு 19. ஏற்கனவே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ 19. 3, 19. 3, 19. இப்போ இந்த நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நோட்டை நான் திருப்பிக்கிட்டேன். இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த டாட்டெல்லாம் ஜாயின் பண்ணுறோம். கிராஃப் அழகா டிரா பண்ணிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன எடுத்தோம்? y ஈக்குவல் டு என்ன எடுத்தோம்? x² + x + 7. இந்த ஈக்குவேஷனை நம்ம இங்கே எழுதணும். இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம வந்து கிராஃப் போட்டோம். அதனால இந்த ஈக்குவேஷன் நம்ம பாக்ஸில் எழுதிடணும். பாயிண்ட்ஸ்லாம் ட்ரா பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணவே இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணது என்னன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஸோ சொல்யூஷன் என்னது? எந்த பாயிண்ட்டுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணவே இல்லை. ஸோ நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல்.